பொருள் இன்பம் இவை அனைத்து கிடைக்கும் விதத்தில் உணர்தருளை அது பொருள் இன்பம் இவை அனைத்தும் கிடைக்கும் இடத்தில் அறம்பொருள் இன்பம் இவை அனைத்து கிடைக்கும் விதத்தில் உணர்தருளை கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கருணை செய் சரஸ்வதியே இசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலோ இயல் இசை நாடகம் தமிழன மூன்றிலும் நிகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இயல் இசை நாடகம் தமிழ் என்ற மூன்றிலும் இகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் ஐயன் திருநாவிலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் அயன் திருநாவிலும் அமரர் உலகிலும் நிறைந்திருப்பவளே நிலைத்திருப்பவளே நிறைந்திருப்பவளே நீடு தங்க வேலன் பாடும் பதம் பொருளை கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துயில்வேணி கருணை செய் சரஸ்வதியே பேரன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் நல்வழி நடத்தும் என் தாய்மார்களுக்கும் மதிப்பு மரியாதைக்குரிய நாடகக்கல ரசிகர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என கருதப்படும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி பயிலும் மாணவ செல்வங்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் என்னுடன் பிறவா சகோதர சகோதரிகளுக்கும் விழாவினை சிறப்பித்து தரும் அத்தனை அன்பு நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த சிரம் தாழ்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிந்து கொண்டு எனது ஆசானான டிஎம் பாலமுருகன் அப்பா அவர்களின் பொற்பாதம் பணிந்து எனது பணியை துவங்குகின்றேன். முருகா முகந்தமால் மருகா ஆறுமுகமும் 12 கையும் வேலும் அலங்கார ஆபரணமும் அணிந்த மார்பும் திருமுகமும் வெந்நீர் புணர்ந்தமையும் ஜபமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா உக்ரவேலா இரு கரத்தால் உண்மை பணிந்தேன். எனது குலதெய்வமான மிருகபெருமானுக்கு எனது முதல் வணக்கம். முன்னவனாய் மூத்தவனாய் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கக்கூடிய கண்ணநாதனுக்கு பின் பிறந்தவா முருகனே மாயோன் மருகனே ஒருக்கை மகன் தம்பியே ஈசன் மகனே செந்தில் வடிவேலவனே என்னுடைய தண்டைக்கால் நம்பி மறவாது வாழ்ந்து வரும் இக்குறிஞ்சி நில கொற்றவனான நம்பிக்கும் மகளாக பிறப்பிக்க வைத்து அனைவரும் நர்த்தமிழ் மொழியால் ஒவ்வொருவரின் இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் பெற்றவரிடத்திலும் பேரும் புகழும் நிலைக்க வைத்த கந்த பெருமானுக்கு நான் நன்றி செல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சி நில கொற்றவனான நம்பிக்கும் மகளாக பிறப்பிக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதிக்கும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி திரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் எள்ளி நகைக்காத வண்ணம் வள்ளி என்னும் பெயருக்கு தகுந்தார் போல் பெரியவர்கள் முதல் எண்ணில் சிறியவர்கள் வரை யாரையும் எவரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்த வடிவேலவனை என்னாலும் மறவாது வாழ்ந்து வருகின்றேன். இப்பேரின்ப வாழ்வு இந்நாளும் எந்நாளும் நிலைக்க நீதான் அருள் புரிய வேண்டும் ஐயா. 5 வயது அறியாபருவத்தில் வாழ்வுதுறை என்று வரம் கொடுத்த வடிவேலவனை என்னாலும் மறவாது வாழ்ந்து வருகின்றேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிர் ஒழிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிர் ஒழிக்கும். திருச்செந்தூரிலே வெயிலாடும் திருப்புகள் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும்.
கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழனியிலே இருக்கும் கந்த பழம் நீ பார்வையிலே கொடுக்கும் அன்பு பழம் பழமுதிர்ச்சோலைகள் முதிர்ந்த பழம் பழமுதிர்ச்சோலைகள் முதிர்ந்த பழம் பக்தி பசியோடு வருவோர்க்கு ஞான பழம் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சிறப்புடனே கண்ண கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு சிறப்புடனே தந்த தோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு சிறப்புடனே கண்ண கோட்டம் உண்டு உன் சிங்கார மயிலாட தோட்டம் உண்டு உனக்கான மனக்கோயில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வீலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் அருமையான பக்கமேளும் அருமையான ஒளிபெருக்கி அருமையான ஊர் அருமையான மக்கள் கூட்டம் இப்படி இருந்துட்டாலும் கந்தனை பணிந்து காரியம் தோங்கிட்ட பொழுதும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி 1000 கண்ணுடையாள் மஞ்சள் நிறத்தழகி மேல் மனையருடைய குடிகொண்ட அங்காள பரமேஸ்வரி மதுரையிலே மீனாட்சியாக காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விஷாலாட்சியாக நீலியாக சுழியாக உருமாறி உலகில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் கட்டி காக்கும் என் தாயின் துயவளின் பாதம் பெற்று அவளின் ஆசையையும் மருளையும் பெறுவோம் மகமாயே சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரைமேலே உன் கோயில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோயில் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி 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 சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாளே இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் கருவான இமயமலை செல்வி கண் கொடுக்கும் கண்ணபுர தேவி அருள் தருவாளே இமயமலை செல்வி மோவினை வேல் கை கொண்ட காளி காளி மோவினை வேல் கை கொண்ட காளி காளி வகை முடிக்க வந்த எங்கள் முத்துமாரி மகமாயி 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 சமயபுர தாயே உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே வேப்பமரம் நிழல்
மரம் நிழல் கொடுக்கும் வீடு, அருள் வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. வேப்பமரம் நிழல் கொடுக்கும் வீடு, அது வினை தீர்க்க நீ அமைத்த கூடு. திருநீரே அம்மா உன் மருந்து, மருந்து திருநீரே அம்மா உன் மருந்து. அதை அணிந்தாலே நோய் ஓடு பருந்து. மகமாயி சமயபுர தாயே, உன் மகள் எனக்கு எள்ளமும் நீ. பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை. பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேராலே வளர்ந்த இந்த பெண்ணை. பெற்றவளே நீ அறிவாய் என்னை, உன் பேரருளால் வளர்ந்த இந்த பெண்ணை. கற்ற கல்லை சிறு துளியே எனக்கு, எனக்கு கற்ற கல்லை சிறு துளியே எனக்கு. அதை கடலாக்கி வைத்த புகழ் உனக்கு. மகமாயி சமயபுர தாயே, உன் மகள் எனக்கு எள்ளமும் நீயே. கொள்ளிடத்தின் கரை மேலே உன் கோயில், தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். தரும் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல். மகமாயி சமயபுர தாயே, உன் மகள் எனக்கு எள்ளமும் நீயே. முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி இப்படி 5 நிலப்பரப்புகள் இருந்தவர்களும் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி செய்யும் தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயின் பெயர் நங்கை மோகினி, எனது பெயர் வள்ளி. என்னுடன் பிறவா சகோதரர்கள் 7 பேர். 7 பேர் இருந்த பொழுது உலக மக்கள் அனைவரும் ஆண் பிள்ளை வேண்டும் என்றுதான் வரமிருப்பார்கள். எனது அப்பா அதற்கு மாறாக ஒரு கோவிலுக்கு கவசமாகப்பட்டது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று ஒரு குடும்பத்திற்கு பெண் பிள்ளையாக ரொம்ப முக்கியம் என்பதை கருதி கந்தபெருமானிடம் கோரிக்கை வைத்தார். கந்தனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் என்பதற்கிணங்க கந்தபெருமானுக்கிட்ட என்ன கோரிக்கை வைத்தாங்க? ஒரு அழகான பெண் பிள்ளை பிறந்தால் திணைக்காவலுக்கு அனுப்புவது அப்போட வேண்டுதல். அப்பேற்பட்ட வேண்டுதலுக்கிணங்க வள்ளிக்கிழங்கும் தோன்ற பள்ளத்திலே கண்டெடுக்கப்பட்டு அனைவராலும் செல்லமாக வள்ளி என்று சீரோடும் சிறப்போடு வளர்ந்து வருகின்றேன். அன்று முதல் இன்று வரை கடவுளாகவும் கணவராகவும் ஒருவரே நினைத்து வாழ்ந்து வருகின்றேன். அவர் யாரு அப்படின்னு வெட்டிக்காரே முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அப்படிதான் இருக்கட்டும், நல்லா வருவீங்க. இருக்கட்டும். நான் 5 வயசு சரியா பருவத்துல இருந்து ஒருத்தரை காதலிக்கிறேங்க. ஆமா 5 வயசுல இருந்து. ஆமா யாருன்னு சொல்றீங்க? கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லுங்க. தலையில மொட்டை போட்டிருப்பாரு. ஆமா. நெத்தில பட்டை போட்டிருப்பாரு. கழுத்துல ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பாரு. தம்பி ஏப்பா சொல்லிட்டு இருக்கால கேளுடா. கையில தண்டாயுத வச்சிருப்பாருங்க. கோமணம் கட்டி இருப்பாரு. இப்பதான் கரெக்டா சொன்னீங்க. இப்பதான் கரெக்டா சொன்னேனா? யாரு அவரு? யாருன்னு தெரியலையே. கோமணம் கட்டி இருக்கவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா. இந்த டவுசர் ஓட்டவெல்லாம் பிடிக்காத. கோமணம் தான் பிடிக்கும். ஆமா. அப்ப பாருங்க யாரு அப்படின்னா இந்த கடவுள் அப்படின்னு சொல்றோம்ல, தமிழ் கடவுள். ஆமா. இப்ப இந்த கலியுகத்தை கட்டி காக்குற அந்த வடிவேலவனை தான் கந்தன், கடம்பன், கதிரவலன், கார்த்திகேயன், சரவணன், பாலமுருகன், குகன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமானை தான் 5 வயது அரியாபருவத்திலிருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். அழகே அப்படின்னாலே யாருக்கு பிறந்தோம்? முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் பிறந்தோம். ஒரு ஆண் பிள்ளை அப்படின்னா யார சொல்லலாம்? உங்களை எல்லாம் சொல்லலாமா? இல்லம்மா, அழகுனா முருகப்பெருமானத்தையும் குறிக்கும். ஆமா. அதுக்கு அடுத்து என்னையத்தையும் குறிக்கும். ஏங்க ஆமா ஆமா காலையில கூட சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பாருங்க, ஆண் பிள்ளை என்று சொன்னாலே அதாவது எல்லா மனிதர்களும் வந்து தாயின் கருவறையிலே இருந்து பிறந்தவர்கள். அப்ப பாருங்க, இந்த கலியுகத்துல சிவபெருமான் தான் முதலில் தோன்றியதை நம்மள நினைத்துட்டு இருக்கோம். அது கிடையாது உண்மை. சிவபெருமானுக்கு முன்பதாக சக்தி பார்வதி ஆகப்பட்டவள் தோன்றினாங்க. அப்ப நம்ம எல்லாருமே தாயோட கருவறையில இருந்து பிறந்தவங்க. சக்தி பார்வதி மட்டும் எப்படி பிறந்தாங்க அப்படின்னா ஜோதி ரூபத்தில் வெளிக்கின் வெளிச்சத்திலே இருந்து விளக்கோட வெளிச்சத்துல இருந்து பிறந்தவங்களா. அப்போ சக்தி கிட்டதான் முதலில் நெற்றிக்கண் ஆகப்பட்டது இருந்தது. அப்பேற்பட்ட நெற்றிக்கண்
இப்போ யார்கிட்ட இருக்கு? சிவபெருமான் கிட்ட இருக்கு. இப்போ கலியுகத்தை நம்மளால கட்டி காக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் படைத்தார்கள். ஒவ்வொரு உறவுமுறை சொல்லி போனதுனால ஒவ்வொரு உறவுமுறையை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னை பார்வதி சிவபெருமானை படைக்கும் பொழுது பெண்ணே என்று சொல்லி போனார். பெண்ணே என்று சொல்லி போனதுனால என்னை திருமணம் செய்து கொள்ளுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நெற்றிக்கண் ஆகப்பட்டது திறந்தது. அப்பேற்பட்ட நெற்றிக்கண்ணிலே தீபச்சுடரானார், எரிந்து சாம்பலானார் சிவனாகப்பட்டவர். அப்போ மறுபடியும் என்ன பண்ணாங்க? உயிர்ப்பித்தார்கள் அன்னை பார்வதி. உயிர்ப்பித்ததுக்கு அப்புறம் அந்த நெற்றிக்கண்ணை என்கிட்ட கொடுத்துருங்க, திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கினங்க சிவன் என்ன பண்ணாரு? தன்னோட உடம்புல பாதியை அன்னை பார்வதிக்கு கொடுத்தாங்க. அதே போல நெற்றிக்கண்ணை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பதற்கு இணங்க தன்னோட நெற்றிக்கண்ணை பிடுங்கி சிவபெருமான்கிட்ட கொடுக்கும் பொழுது குருதியாகப்பட்டது வழிந்தோடியது. அப்பேற்பட்ட குருதியை நிறுத்த வேண்டும் என்பதற்காக தனது கட்டை விரல்களை வைத்து அழுத்தி பிடித்தார். அப்பொழுதுதான் வைக்கப்பட்டது திலகம். அப்பேற்பட்ட திலகத்தை தான் இன்னைக்கு இருந்து பிறந்தவர். முருகபெருமான் மட்டும் தீபச்சுடரிலே நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்தவர். யார் மூலமா பிறந்தாங்க? பெட்டிக்காரே, முருகபெருமான் நெற்றிக்கண்ணில் தீபச்சுடர்ல இருந்து பிறந்தார்ல, யார் மூலமா பிறந்தாங்க? சக்தியாகப்பட்டவள் என்று எடுத்தாங்களா? இல்ல இல்ல. அப்ப பரமேஸ்வரரோட நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்ததுனால தந்தை வழியாக பிறந்த ஒரு காரணத்தினால முருகபெருமானை மட்டும்தான் ஆண் பிள்ளை என்று சொல்லலாம். அப்ப பாருங்க, பெண்களாகப்பட்டவங்க 5 இடத்துல திலகம் இடணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப எல்லா பெண்களுமே நெற்றிலே பொட்டுன்னு சொல்லி வச்சுட்டு வர்றோம். அது எங்க இருந்து வந்தது? அன்னை பார்வதியிடம் இருந்து வந்தது. அப்போ 5 பொட்டு வைக்கணும் கல்யாணமான பெண்கள் அப்படின்னா, உச்சிக்குழிலே வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா பூசாரி என்ன பண்ணுவாரு? திருநீரை எடுத்து முதல்ல நெற்றிலை பூச மாட்டார். முதல்ல நங்கூரத்தை நங்குன்னு போடணும். திருநூற்றை எடுத்து என்ன பண்ணுவாங்க? தலையில போடுவாங்க. எதற்காக உச்சிக்குழியில போடுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் குல தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கும் இல்லையா? அப்பேற்பட்ட தெய்வம் எங்க குடி இருக்கும்னா உச்சிக்குழியிலே குடி இருக்குமா. அப்படி உச்சிக்குழியிலே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட நம்ம நல்ல விஷயத்துக்காக போறோம், நல்ல காரியத்தை செய்ய போறோம் அப்படின்னு உத்தரவு கேட்பதற்கு இணங்கதான் உச்சிக்குழியிலே ஒரு தாய் தகப்பன் கால்களிலே விழுந்து ஆசி வாங்கும் போது என்ன பண்ணுவாங்க? பெரியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? திருநீரை எடுத்து உச்சங்குழியில போட்டதுக்கு அப்புறம் தான் நெற்றிலே பூசுவார்கள். அப்போ முதலில் எங்க வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னா உச்சிக்குழியிலே வைக்கணும். 2வது பொட்டு அன்னை பார்வதியிடமிருந்து நெற்றிக்கண்ணை பிடுங்கணும் இல்லையா? அது எங்க வச்சுட்டு வரோம்? நெற்றிலே வைத்துட்டு வரோம். அது 3வது பொட்டு. 2வது பொட்டு எங்க வைக்கணும்னா கல்யாணமான பெண்கள் வகுடு எடுத்து பொட்டு வைக்கணும்னு சொல்றோம். ஏன் வகுடு எடுத்து பொட்டு வைக்கணும்னா தலையிலே வகுடு எடுக்கும் பொழுது சரிசமமாக பிரியும். அப்படி சரிசமமா எதற்கு பிரியுது அப்படின்னா, பிறந்த இடத்தையும் புகுந்த இடத்தையும் சரிசமமாக நிலைநாட்டுவே. எங்க அப்பா அம்மா வீடு வேற, என் புருஷன் வீடு வேற அப்படின்னு நினைக்காம 2 குடும்பமும் ஒரே குடும்பம் அப்படின்னு பெண்கள் நினைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் தலையில வகுடு எடுத்து பொட்டு வைக்கணும்னு சொல்றோம். அப்ப 2வது பொட்டு அங்கே, 3வது பொட்டு அன்னை பார்வதியில இருந்து வந்த பொட்டு. 4வது பொட்டு எங்க வைக்கணும்? கழுத்து குழிகளிலே வைக்கணும். ஏன் கழுத்து குழிகளில் வைக்கணும்? வந்தாரை வாழ வைக்கும் பண்பு தமிழர் பண்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வந்தாரை வாழ வைக்கிற பண்பு நம்ம கிட்ட இருக்க, அக்கம் பக்கத்துல இருக்க 4 பேரையும் அனுசரிக்கிற தன்மையும் பொறுமையும் நமக்கு கிடையாது. இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு? நான் தான் பெரிய ஆளு, என்னை விட யாருமே வந்து சிறந்தவர்கள் கிடையாது அப்படின்ற ஒரு ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் ஆடிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப ஏன் வந்து வந்தாரை வாழ வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, என்னதான் நமக்கு இந்த கலியுகத்துல ஓடி தெரிஞ்சு சொத்து சொகத்தை தேடினாலும், வீடு வாசல் தோட்டம் தொரவு வாய்க்கா வரப்பு இத்தனை எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் என்னவாகும்? பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்புன்ற ஒன்று இருக்குதான் செய்யும். அப்போ இறந்த அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவ்வளோ சொத்து சொகத்தை தேடி வச்சிருக்காரு, 4 நாளைக்கு இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்த உடனே 4 மணி ஆச்சுன்னா பொணத்தை தூக்கி வெளியில் போடுங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெற்றோர் வைத்த பெயர் பிணமென்று மாறுது, விரும்பி அணிந்த ஆடை கந்தல் என்று மாறுது, கூடி வாழ்ந்த மனைவி கூடவா சாகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்து யாருக்கிட்ட போகுது? வாரிசிடம் போகுது. அப்ப உயிர் தருவேன் என்று சொன்னதெல்லாம் ஊமையாகி நின்றதாம், ஓடி தெரிந்த உடல் உயிரை விட்டு கிடக்குது. சொந்தம் என்று சொல்வதேதடா, நீ வந்த இந்த உலகில் நான் தந்த உடம்பில் தங்கி செல்லும் வழி போக்குனே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நம்மெல்லாம் தங்கி செல்ற ஒரு வழிபோக்கர்களாக வந்திருக்கோம். எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஆணவம் அகம்பாவம் எல்லாம் நமக்கு இருக்காது. அப்போ நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லித்தரணும். வாயிலே இருந்து நாவிலே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தூய்மையாக இருக்கணும் அப்படின்றதை கருதி தான் கழுத்து குழிகளிலே 4வது பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்.
5வது பட்டு எங்கே வைக்கணும்? பெண்கள் மாங்கல்யத்திலே வைக்கணும்னு சொல்கிறோம். என்னதான் உற்றார் உறவினர் இருந்தாலும், தாய் தகப்பன் இருந்தாலும், கூட பிறந்த பிறப்பு இருந்தாலும், கட்டின கணவனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்போ கணவன் இல்லாத இந்த கலியுகத்தில் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு தாலி கட்டின புருஷன் கூட இல்லை அப்படின்னா எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சு தான் வரணும் அப்படின்றத என்னங்க, மாங்கல்யத்தோடு பூவோடும் பொட்டோடையும் மகாலட்சுமியின் மறு உருவத்தோடு பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்காக மாங்கல்யத்திலே பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்படிலாம் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகபெருமானை தான் 5 வயது அரியாபருவத்திலிருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். எப்பேற்பட்ட அழகன், எப்பேற்பட்ட பேரழகு. செம்மினே செம்மினே உங்கிட்டு சொன்னேனே, மலை சாதி பெண்ணுக்கு மடல் மாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா, மஞ்சள் தாலியோ குங்குமமும் தாத்தா, கல்யாண மாலை கொண்டு வா வா, மஞ்சள் தாலியோ குங்குமமும் தாத்தா. செம்மினே செம்மினே உங்கிட்ட சொன்னேனே, கால் கடுக்க காத்திருந்தேன், கண்ணு ரெண்டும் பூத்திருந்தேன், காதலனை காணலையே, காரணத்தை நான் அறியேன், தினசரி நான் பார்க்கும் தாமரை பூவும் திருமுகம் பார்க்காமல் போனதன் பாவம், ஊர் தடுத்தும் யார் தடுத்தும் ஓயாது நானும் கொண்ட மோகம், உன்மேல் தீராது நானும் கொண்ட மோகம். செம்மினே செம்மினே உங்கிட்ட சொன்னேனே, நான் வழங்கும் பூ முடிக்க கூந்தல் ஒன்று ஆடுதங்கே, என் விரலால் பொட்டு வைக்க நெற்றி ஒன்று ஏங்குதுங்கே, இருவரும் அன்றாடம் சேர்வதை பார்த்து இடைவேளை இல்லாமல் போனது காத்து, ஊர் தடுத்தும் யார் தடுத்தும் நீரின்றி வாடும் இளநாத்து, ஓடை நீரின்றி வாழும் இளநாத்து. செம்மினே செம்மினே உங்கிட்ட சொன்னேனே, மலை சாதி பெண்ணுக்கு மடல் மாலை கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா வா, மஞ்சள் தாலியோ குங்குமமும் தாத்தா, நலன நலன அப்படிலாம் இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட காதல் அந்த கந்த பெருமானுக்கிட்ட. இப்போ ஒவ்வொரு ஊர்கள்லையும் எத்தனையோ நாடகங்கள் இருந்துட்டு பொழுதும், எத்தனையோ புராணங்கள் இருந்துட்டு பொழுதும், எதற்காக வள்ளி திருமண நாடகம் வைக்கிறோம் அப்படின்னு இப்போ பாருங்க, செவ்வாய் கிரகம் என்று சொல்லக்கூடிய கோள்களிலே 9 கோள் அப்படின்னு சொன்னா என்னென்ன சொல்லுவோம்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, குரு, சுக்கிரன், சனி, ராது, கேதுன்னு 9 கோள்கள் சொல்லுவோம் இல்லையா? அப்படி 9 கோள்களே செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நீல நிறத்திலே இருக்கக்கூடிய அந்த கோளின் தாக்கமாகப்பட்டது முருகபெருமானுக்கு நேரடியாக இருக்கா. அப்ப செவ்வாய் தோஷத்தின் அதிபதி யாரு? முருகபெருமான். அப்பேற்பட்ட முருகபெருமான் இந்த கலியுகத்தை கட்டி காத்துட்டு இருக்காரு. இந்த கந்த பெருமான் கலியுகத்தை கட்டி காத்துட்டு இருக்காருல்ல. அப்ப பாருங்க, செவ்வாய் தோஷம் எத்தனையோ ஆண்களுக்கும் எத்தனையோ பெண்களுக்கும் இருக்கும். இப்ப செவ்வாய் தோஷம் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப நாட்கள் எடுத்துக்கொள்ளும். அப்ப செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்களை தேடணும்,
செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்களை தேடணும். அது அந்த தோஷத்தை நீக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இப்போ ஜாதகங்களை எடுத்துகிட்டு எத்தனையோ இடத்துக்கு போனாலும் அது சரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் திருமணம் அப்படின்னா கல்யாணம்னு சொல்லுவோம், இல்லாட்டி என்ன பண்ணுவோம், கல்யாணம்னு சொல்லுவோம், இல்லாட்டி திருமணம்னு சொல்லுவோம். அப்போ தெய்வத்துக்கு கல்யாணம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், திருக்கல்யாணம்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட திருக்கல்யாணத்தை எங்கே போய் பார்க்கணும், கோயில்களே போய் பார்க்கணும் இல்லையா. இப்போ இன்னைக்கு காலகட்டம் காலை நேரங்களில் எழுந்திருச்சு ஆடு மாடு தோட்டம் துறவு பிள்ளைங்க புருஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோயில்களுக்கு போக முடியுது அப்படின்னா போக முடியும். அப்படியே போனாலும் ஒரு சிலர் ஆளை மட்டும்தான் போக முடியும். அப்போ ஊர்கள்லேயே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் வள்ளிக்கும் முருகனுக்கும் எந்த நேரத்தில் வந்து திருக்கல்யாணம் நடக்குது, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே வந்து திருக்கல்யாணம் நடக்குது. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் கண் விழித்து திருக்கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் நீங்குவதா ஒரு பெரிய ஐதீகம் இருக்கு. வள்ளியம்மா, பிரம்ம முகூர்த்தத்துல கண் விழிச்சு பார்க்கணுங்கிறீங்க. ஆமா. அப்ப அது வரைக்கும் இவங்களெல்லாம் தூங்க சொல்லுங்க. அது வரைக்கும் தூங்க சொல்லவா? பிரம்ம முகூர்த்தத்துல எழுப்பி விட்டு பார்க்க சொல்லுவோம். அதெல்லாம் கண்டிப்பா எழுப்பிடுவோம். இப்ப பாருங்களே, இங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இங்க ஒரு 4 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க, மற்ற ஆளுகளெல்லாம் பாருங்க எல்லாம் 100 நாள் வேலை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கம்மங்குழு கேழ்வரகு கேப்ப இது மாதிரி சாப்பிட்டாலும் பூரா உட்காந்து பாக்குது. சரி, இப்ப வர்ற நூடுல்ஸை சாப்பிட்டது பூரா படுத்துருச்சு. அப்படியா? சரி, இதான் சொல்றீங்க. அப்போ 100 நாள் வேலையில அங்கே பார்க்கறது மட்டும் பத்தாதுன்னு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி எல்லாம் நாடகத்தை வைப்ப நம்ம அங்கேயும் போய் தூங்கலாம் அப்படின்னு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கு. சின்ன திருத்தான். என்னங்க, நாங்களும் நூடுல்ஸ் தான். சரி, பொழப்பாய் போயிருச்சு, வேற என்ன பண்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, இருக்கட்டும், இப்ப வேணா தூங்கட்டும். அப்ப முருகப்பெருமான் வந்தோடனே எல்லாரையும் தண்ணியை தெளிச்சு எழுப்பிடுவோம். அவர் எழுப்ப விட மாட்டாரு. அப்படியா? சரிதான், இருக்குல்ல. அப்ப பாருங்க, செவ்வாய் தோஷம் நீங்குவதா ஒரு பெரிய ஐதீகமே இருக்குல்ல. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஊர்களிலே வந்து என்ன பண்றோம், வள்ளி திருமண நாடகத்தை கொண்டு வந்து நேரடியாக நீங்களாம் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எத்தனையோ நாடகங்கள் இருந்துட்டாலும் வள்ளி திருமணம் நாடகம் வைக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட முருகப்பெருமானத நான் என்ன பண்றேன், அதாங்க அதுதான். எது அது? அதானா தெரியாத காதல். காதலா? ஆமா. அப்படின்னா என்னங்க காதல்னா என்னன்னு தெரியாதா? எங்களுக்கு சுத்தமா தெரியாது. அப்ப நூடுல்ஸ் சாப்பிட்டா அப்படித்தேன். ஆமா, அவரை பார்க்காதீங்க, அவருக்கு சுத்தம். அவர் காதல்னால என்ன அப்படின்னு கேட்டதே கிடையாது, காதலே கேட்டது கிடையாது. அந்த வார்த்தை நம்பவே கூடாது. அப்படியா? சரிதான், இருக்குல்ல. அப்ப முருகப்பெருமான் மேல எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுவோம். சொல்லுங்க. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையில துடிப்பு மடங்குதில்ல. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவம் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையில துடிப்பு மடங்குதில்ல. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குமரிகளே, பட்டு
தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசே ஐலேசா ஐலேசா ஓய்யா ஓய்யா ஐலேசா ஐலேசா ஓய்யா ஓய்யா ஆறு அல ஓயாதம்மா ஆசை அது தேயாதம்மா வாடப்பட்டு நின்னாலம்மா வாசம் பட்ட பூவாட்டம் மனசுல கொண்டாட்டம் மலருற செண்டாட்டம் ஆறு அல ஓயாதம்மா ஆசை அது தேயாதம்மா ஒன்னுக்கொன்னு உறவிருந்தான் நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில இடம் இருந்தா சொர்க்கத்தில பள்ளம் இருக்கும் ஒன்னுக்கொன்னு உறவிருந்தான் நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில இடம் இருந்தா சொர்க்கத்தில பள்ளம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்ல ஒட்டுறவு தேவையில்ல என்னையா என்னமோ சொல்ல நினைச்சேன் என்ன தொட்டதும் சொல்ல மறந்தேன் என்னென்னமோ எண்ணம் இருக்கே எல்லாத்திலும் நீதானே செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சேன் திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையில துடிப்போ மடங்குதில்ல செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சேன் தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசே அப்படிலாம் இருக்குல்ல தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மைக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல எங்க அப்பா என்ன சொல்லியிருக்காரு வார வெள்ளிக்கிழமையான நந்தவனம் போக சொல்லியிருக்காங்க என்ன கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமையா நல்ல தெரியுமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நீ என்ன நினைப்புல இருக்கனே தெரியல பெட்டிக்காரே அப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல அப்பா என்ன சொல்லியிருக்காங்க கண்ணும் கருத்துமா காவலுக்கு போக சொல்லியிருக்காங்கல்ல யாரு பேச்சை கேட்டாலும் கேட்கலன்னா அப்பா அம்மா பேச்சை தட்டாம கேட்கணும் நீங்களும் கேட்டிருந்தா ஏன் இங்க வந்து உட்கார்ந்துருக்க போறீங்க சரிதானே ஆமா பெத்தவர்கள் பேச்சை கேட்டிருந்தா வாழ்க்கையில மேல போயிருக்கலாம் அப்படியா படி படின்னு அதான் பாட்டா படிக்கிறேன் சூப்பர் அப்ப பாருங்க எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா பகல் நேரங்கள்ல வேலைக்கு போயிட்டு இரவு நேரங்கள்ல புள்ள பொண்டாட்டி குடும்பம்னு சந்தோஷமா இருந்திருக்கலாம் வருஷம் புள்ள அப்படி நாங்க சொல்றத கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும் தலையெழுத்த என்ன பண்றது அதுக்கு ஒரு கவுளி வெத்தலை வச்சு திணிச்சுட்டு கிடக்குறேன் அப்படியா இருக்கட்டும் எல்லாரையும் சொல்லக்கூடாது இல்ல பாவம் என்ன பண்றது இது அதனாலதான் யார் பேச்ச கேட்டாலும் கேட்கலன்னா அப்பா அம்மா பேச்ச தட்டாம கேட்கணும் அப்படின்னு சொல்றேன் அந்த ஒரு காரணத்துல தாயை சிறந்த கோவில் இல்லை தந்தை சொல்மைக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல எங்க அப்பாவோட செல்ல பிள்ளை அப்படின்றதுனால நான் எங்க போறேன் அப்பா சொன்னது போல கண்ணும் கருத்துமா காவலுக்கு போவதற்கு ஆவலோடு ஆயத்தமாக உள்ளேன் ஆமா நான் மட்டும் இல்ல என் தோழியை கூட்டிட்டு போகணும்னு ஆசைங்க என் தோழியை பார்த்து ஒரு வருஷ காலம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் ஆமா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப பார்க்க போறேன் அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு பேரழகு பெருத்தளவு அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் பிடிங்க டக்குன்னு போய் பார்ப்போம் அப்படியா ஒரு வருஷம் ஆகுதுங்கறீங்க வந்திருக்காள்ல பின்னாடி பார்க்கணும்னு அவசியம் வேற யாரோ பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருக்காங்களே சரிதான் இருக்கட்டும் அப்படிலாம் இருக்கிறனால என் தோழி மட்டும் இல்ல என் தோழிக்கு ஒரு பேரழகிய கூட்டிட்டு வந்திருக்கோம் 2 பேருக்கு போட்டா போட்டி நான் தான் அழகா நீ தான் அழகா அப்படின்னு அப்பேற்பட்ட அழகை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க முடியாது அழகுல மயங்கி அப்படியே தொப்பக்கட்டின்னு விழுக போறீங்க எப்படி தொப்பக்கட்டின்னு அப்படி இருக்குல்ல அதனால எப்படி காவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் சிறு நூலாகிறேன் தேயாமலே பிறை போலாகிறேன் தாங்காது இனி தாங்காது மல்லிகையே மல்லிகையே தோதாக போ
நூலாகிறேன். தாங்காது இனி தாங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. சந்திரனை சுட்டது எங்கே, சந்தனமும் போனது எங்கே? சந்திரனை சுட்டது எங்கே, சந்தனமும் போனது எங்கே? ஒத்தையில நிக்கிறேன் கண்ணே, நீ திரையும் கெட்டது பெண்ணே. ஒத்தையில நிக்கிறேன் கண்ணே, நீ திரையும் கெட்டது பெண்ணே. மணிக்குயில் பாடும் இசை கேட்டு வருவாயா? தனிமையில் வந்து ஒன்று கேட்டாலே தாயா? மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரமா. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. என் மனசு என்னிடமில்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை. என் மனசு என்னிடமில்லை, ராத்திரியில் எத்தனை தொல்லை. செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை. செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை. கனவுகள் போலே கண்ணில் நீயே வரும் நேரம், மனதினில் பாழும் இன்பத்தேனும் கலந்தோடும். ஆடி பாடத்தான் ஆசை தேரும் நீ. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ. துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. நோய் கொண்டு நான் சிறுநூலாகிறேன், தேயாமலே பிறை போலாகிறேன். தாங்காது இனி தாங்காது மல்லிகையே மல்லிகையே தோதாக போ. துள்ளி வரும் தென்றலையே நீ சேர்த்து போ. அப்படிலாம் இருக்குல்ல, தோழி அழைக்கணும் இல்ல? தோழியை கூப்பிட்டுருவோமா? ஆமா கண்டிப்பா. தோழி வருவா வருவா வருவான்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கேன். எப்படி தோழியை கூப்பிடணும் அப்படின்னு. மலையோர மாங்கருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராணி உன்பரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி. தேடுதடி மனமேலம் காதில் கேட்கதா, மனசோடு தேனை வார்க்கதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராணி உன்பரவை ராப்பகலா எம் மனசு தேடுதடி. மனமேலம் காதில் கேட்குதா, மனசோடு தேனை வார்க்கதா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராசன் உன்வரவை ராப்பகலா எம் மனது தேடுதடி. பூங்காத்து வீசுது, அனல பூசுது, பொன்மானே பக்கத்திலே நிக்கலாமா? தாங்காத ஆசையில் தவிக்கோ வேளையில் தாளாட்டு பாடி கொஞ்சம் கொஞ்சலாமா? செல்லை கட்டும் நந்தவனம் நீயா, செம்பருத்தி பூவுக்கு நீ தாயா. கண்ணுக்குள்ளே காதல் என்னும் தீயா, சின்ன இடை செய்வதென்ன நோயா? கட்டி அணைச்சா முத்தம் பதிச்சா நோய் முழுக்க தீந்து விடும் வாமா. மலையோர மாங்குருவி மாவிலையில் பாட்டெழுதி பாடுதடி. மகராணி உன் வரவை ராப்பகலா என் மனசு தேடுதடி. கல்யாண மாப்பிள்ளை என நீ
மகராணி உன்பரவை ராப்பகளா எம் மனசு தேடுதடி. அரள தோழி அழைச்சிரும் தோழி.